திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசனம் செய்ய வைப்பதற்காக விரைவாக தரிசனம் செய்ய வைப்பதாக அமைச்சரிடமே 4000 ரூபாய் அர்ச்சகர் கேட்டிருக்கிறார். வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வுக்கு அப்புறம் எனக்கு அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. ஆனால் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது. அதாவது திருச்செந்தூர் நிகழ்வு. நான் ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூரில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து நான் கதறிக்கிட்டே இருப்பேன். எப்போ பாரு நான் வீடியோ போடுறதும் அதில் நடக்கிற ரொம்ப பெரிய கொடுமையான நிகழ்வு, பணத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணுறாங்களேன்னு ரொம்ப பதிவு உருக்கமாக போட்டிருப்பேன். இந்த பதிவு இன்னைக்கு இந்த பதிவுக்கான ஒரு ரிசல்ட்டாக தான் இந்த போஸ்டர் பாருங்கள், செய்தி பார்த்துருப்பீங்க. அறநிலைத்துறையிலிருந்து அவங்களே போய் அமைச்சரே போய் அவங்க செக் பண்ணி அவங்கக்கிட்டேயே பணம் 4000 ரூபாய், 4 நபருக்கு, ஒரு நபருக்கு 1000 ரூபாய், மானைக்கு 4000 ரூபாய் வாங்கப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போவாவது மக்கள் அத்தனை பேரும் கதறலுக்கான ஒரு தீர்வு அமைச்சர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே போல் பழனி, திருச்சி, திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற நிறைய ஆலயங்களுக்கு இதே மாதிரி அறநிலைத்துறையிலிருந்து அமைச்சர் போகணும். போய் அங்கே நடக்கிற அக்கிரமங்களை கண்டிப்பாக தானும் அதை நேரடியாக பார்த்து அதிலிருந்து தீர்வு மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு மறுபடியும் நான் வேண்டிக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், நான் மக்களாகிய உங்ககிட்ட பேசலை, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக எத்தனை பேர் வீடியோ பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அதில் எந்த நபர்கள் பார்க்குறாங்கங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி என்னோட பதிவு இந்த பிரபஞ்சத்து வழியாக அறநிலைத்துறை அமைச்சருக்கு அதுக்கு போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இதற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு அமைச்சர் கொடுப்பாங்க. தப்பு பண்ண அத்தனை நபர்களுக்கும் தண்டனையும் அமைச்சர் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட சந்தோஷப்படுறேன். சொல்றதுக்கு வார்த்தை இல்லை தங்கங்களா. நான் ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் கோபுர தரிசனம் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவேன். ஐயனை பார்த்தே பல மாதங்கள் ஆகுது. ஏன்னா போகும்போதெல்லாம் அவ்வளோ வேதனைப்பட்டு வர்றேன். நான் படுறதுங்கிறது வேற. என் கூட வர்ற நபர்கள் வயதானவங்க, குழந்தையோட வர்றவங்க, தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கிறவங்களை அழைச்சிட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. குடிக்க தண்ணி இல்லை, பாத்ரூம் இல்லை, பணம் வாங்கிக்கிட்டும் மணிக்கணக்கு அடைச்சி வைக்கிறது, பணம் வாங்கினவங்கள சாமி பார்க்க விடுறது, பின்னாடி நிற்கிறவங்களுக்கு சாமி முகமே தெரியாது. அந்த மாதிரி கொடுமைகள்லாம் தெய்வத்துக்கிட்டேயே நடக்குதே, எவ்வளவோ கஷ்டம்னு தெய்வத்தை பார்க்க வரோம், அங்கேயும் இந்த கொடுமை நடக்குதே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அப்படியே மனம் ரொம்ப வேதனையா இருக்கும். அந்த கோபுரத்தை பார்த்து, முருகா நீதான் தீர்வு கொடுக்கணும், நீதான் கண் திறந்து பார்க்கணும், இந்த மக்களை பாரு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வேண்டிட்டு வருவேன். இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிகழ்வா அறநிலைத்துறையிலிருந்து போய் செக் பண்ணி அதை உறுதிப்படுத்தி அவங்களும் நம்ம பட்ட கஷ்டத்தை பட்டுட்டு வந்திருக்காங்க நேரடியாக. இது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு கொடுத்து மக்கள் முருகனை தரிசிக்கிறதுக்கு அந்த முருகன் அமைச்சர் வாயிலாக போய் அந்த ஆலயத்தை செக் பண்ணி இன்னைக்கு நமக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட நான் காத்துட்டு இருக்கேன். இந்த தீர்வு சரியான ஒரு தீர்வா கிடைச்சு அங்க இருக்கிற நபர்கள் ஒரு பயத்தோடு எல்லா மக்களையும் ஒன்னா பார்த்து எல்லா மக்களுக்கும் தெய்வ தரிசனம் கொடுக்கிற நிகழ்வு நடந்தா கண்டிப்பா நான் திருச்செந்தூர்ல என் கண்ணீரால முருகப்பெருமானுடைய பாதத்தை கழுவிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வருவேன். உங்க எல்லாரோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தங்கங்களா. இந்த நிகழ்வை ஏன் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, நான் திருச்செந்தூர் போகும்போதெல்லாம் பட்ட கஷ்டங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். அதே மாதிரி இந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்ககிட்ட பகிரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போவும் என்னுடைய கஷ்டங்கள், நான் பட்ட கோவில்களில் நடக்கிற ஒரு சில மோசமான நிகழ்வுகளையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறது இந்த பிரபஞ்சத்து வழியா இறை சக்திகள் கிட்ட பகிர்றேன் அப்படிங்கிறது இந்த நேரம் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நன்றி.